வந்திருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கு என்னோட மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேடையை 19 வருஷம் தாண்டி 20வது வருஷத்துல எனக்கு மறுபடியும் அமைச்சு கொடுத்த உங்களோட அன்புக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சாதாரண பயணம் இல்லை. திடீர்னு சொன்னாங்க 19 வருஷம் ஆச்சு, 20வது வருஷம்ன்ட்டு. சத்தியமாக அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்கறது இல்லை, உங்களோட அன்பு தான் பார்த்துட்டு ஏன்னா ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையை எப்பவுமே அப்படி மேலோட்டமாக போகிறது இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டிப்பாகவும் மேலே போகும். ஆனால் அந்த சோர்வடையும் போது மேலே போகும்போது போடா போய்கிட்டே இருடா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான். ஆடியன்ஸ் நீங்கள் திரையரங்கத்துக்கு இந்த நடிகை நல்லா அடுத்த படம் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு திரைப்படத்தில் மறுபடியும் உழைச்சி போகிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இன்னைக்கு ரத்னம் திரைப்படம் வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஏப்ரல் 19 முக்கியமான நாள், ஓட்டு போட வேண்டிய நாள். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் தயவு செஞ்சு இன்னைக்கு எப்படி நீங்கள் பொறுமையாக எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத காத்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்களோ அதே மாதிரி நாளைக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை. கண்டிப்பாக வெயில் அடிக்கும், கண்டிப்பாக நீளமான கியூ இருக்கும். ஆனால் வாக்குப்பதிவுன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வேணாம் அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலான்றது திரைப்படம். ஆனால் அன்னைக்கு ஓட்டு போயிடு, அன்னைக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். மறுபடியும் பார்த்துக்கலாம், அடுத்த 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலான்னு மட்டும் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா சிட்டியில் எப்பவுமே குறைவாக இருக்கும் ஓட்டு பதிவு. எப்பவுமே கிராமத்தில் 70% இருக்கும், சிட்டியில் நகரத்தில் தான் 50% இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வேற 10 லட்சம் ஓட்டர்ஸ் இந்த வாட்டி இருக்காங்க. எல்லோரும் நீங்கள் ஓட்டு போடணும். அது எனக்கு அதான் அதுக்கான விஷயம் அடுத்தது அப்புறம் சொல்கிறேன். ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இன்னைக்கு நான் நடந்தது காலம்பரை. இது கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த நாளைக்கு மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை சம்மர் ஹாலிடேஸ் தொடங்குது. 26ஆம் தேதி ரத்னம் திரைப்படம் வரப்போகுது. இந்த பயணம், இந்த திரைப்படம் ரத்னம் ஏன் அப்படின்றது எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு மார்க் ஆண்டனி ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை கொடுத்தது. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு 100 கோடி கிளப் அப்படின்றது ஒரு ஹீரோவுக்கு எப்பவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்கறது. இவன் அவள்தான் எப்பவுமே சொல்றது தான். சினிமா துறையில அதிகமா இவன் இதோட இதுக்கு மேல போக முடியாது, இதுக்கு இதோதான் அது. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு இயக்குனரோட போகும்போது, ஏங்க இந்த நேரத்தில் இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்க பண்றீங்க, அந்த ஆதிக்கோட எதுக்குங்க பண்றீங்க, ஏங்க எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு, கண்டிப்பா அந்த கண்டென்ட் எனக்கு நல்ல இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு. பரவாயில்ல, நல்ல கண்டென்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு. ஆனா நீங்க தான் முன் வரிசையில நீங்க அவனோட டேட் வாங்க போறீங்க, அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதுன்னு சொன்னேன். அவங்க தான் ஆதிக்கு பின்னாடி இன்னைக்கு ஆதிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைச்சிச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைச்சிச்சு மார்க் ஆண்டனியில். எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் சமுத்திரகண்ணன் மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ்.ஜி. சூர்யா கிடைச்சாரு, சுனில் அவர்கள் கிடைச்சாரு. அந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஆதிக்கு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க டேட்டுக்காக. அதுக்கப்புறம் அதான் ஹரி சார் சொன்ன மாதிரி எப்பவுமே காது வச்சு எல்லாத்தையும் கேட்கணும். நல்லது கெட்டது எல்லாமே கேட்கணும். நம்ம கெட்டது நம்மளை பத்தி சொல்றாங்க கேட்கக்கூடாது, நம்ம அதை நெகட்டிவா சொல்லும் போது கேட்கக்கூடாது. அப்படி இல்லை, அவர் சொன்ன மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கணும். நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க, நம்ம ஏதாவது திருத்திக்கணுமா, இப்ப இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம். பட் ஒரு விஷயம் எனக்கு வீட்லயே ஒரு பெரிய ஒரு இம்சை. எங்க அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர். இது நாங்க எப்பவுமே இது எதுவும் தெரியல, 8 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்க சேர்ந்து வரோம். தாமிரபரணி, அதுக்கப்புறம் பூஜை, அதுக்கப்புறம் இப்ப ரத்னம். ஒவ்வொரு வாட்டி நான் ஒரு படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது 2 கேரக்டர் இருக்காங்க எங்க வீட்டுல. ஒண்ணு எங்க அப்பா, ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்ப வரைக்கும்
ஏதாவது என் பேர் வந்துருச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து காலம்பரை கீழே இறங்கி வந்து உட்காரும் போது அவர் பேப்பர் கட்டிங் கட் பண்ணிட்டு இருப்பாரு. என்னன்னா என் பேர் வந்திருக்கு, தினத்தந்தி, மாலை மலர், ஏதோ ஒரு பேப்பர்ல என் பேர் வந்திருக்கு. அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே, விஷால் கலக்கும் சண்டைக்கோழி, விஷால் வந்து இந்த படத்தை தோல்வி அடைஞ்சாரு, அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்னா பரவாயில்ல. இந்த கேரக்டர் எங்க நயனா எப்படின்னா, விஷால் பேர் வந்தா போதும், ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து சின்சியரா பேப்பர் கட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்ல உனக்கும் பிரியாமணிக்கும் காதல்னு வருது, இது ஏன்ப்பா கட் பண்றீங்கன்னா, இல்ல உன் பேர் வந்திருக்கு அவ்வளவுதான், அது போதும் எனக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு. ரெண்டாவது கேரக்டர் வந்து எங்க அம்மா. ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் படப்பேடி போகும்போது இடையங்கிட்டு வா, நீ எப்போ ஹரியோட படம் பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா அது நேரம் வரும்போது கண்டிப்பா அமையும், சும்மா சும்மா நான் வந்து டிவியில பார்த்துட்டு இருக்க முடியாது, சீக்கிரம் வந்து ஹரியோட எனக்கு ஹரியோட நீ இப்போ படம் பண்ணணும், டைம் வரும்போது கண்டிப்பா நான் நடக்கும்மா, டெஃபினட்டா நடக்கும்னு ஒவ்வொரு வாட்டி இப்போ பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் மார்கழி முடிஞ்சு இப்போ சுத்தி கேட்கும் போது எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து, சார் அந்த பழைய விஷால் பார்க்குற மாதிரி இப்போ ஒரு சண்டைக்கோழி, திமிரு, தாமிரபரணி விஷால் பார்க்கற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ தெரியல, இருக்கு உண்மையிலே மனசார எப்பவுமே ஃபில்டர் கிடையாது, உங்க எல்லோருக்கும் தெரியும். இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான். வினோத் வந்து சொன்னாப்ல, சார் நீங்க ஹரி சாரோட மறுபடி படம் பண்ணணும், நீங்க பண்ணோம் சார் அப்படின்னாப்ல. கரெக்ட், ஓகே. நான் நேரம் ஹரி சார் ஃபோன் அடிச்சேன், சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலாமா சார். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் ஏன்னா எனக்கு அண்ணன் மாதிரி தான், நான் எப்பவுமே என்னோட பெரிய அண்ணன் மாதிரி தான் நான் வந்து ஹரி சார் பார்த்தது உண்டு பர்சனலா. எப்பவுமே ஒரு பெரிய அண்ணன் கிட்ட எப்படி நடந்துக்கிறது, அவங்க வீட்டில் கூட என்னை அப்படிதான் பார்ப்பாங்க, அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க. நான் ஹரி சார் கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம், பண்ணலாம் விஷயம் இல்லை, அங்கிட்டே இருங்க சார், நான் வரேன் உங்க ஆஃபீஸ்க்கு, அலுவலகத்துக்கு வரேன், நம்ம படம் பண்ணலாம் சார்னு சொல்லும்போது சார் ஒரு லைன் சொன்னாரு. லைன் சொல்லும் போது ஒரு விஷயம் எப்பவுமே ஒரு நடிகருக்கு, ஒரு புதுமுக இயக்குனர் கதை சொல்லும் போது அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது டக்குன்னு சொல்லிடலாம். ஒரு பெரிய இயக்குனர் 3ஆம் முறை வரும்போது, அது 2 முறை அதுவும் பெரிய வெற்றி உங்களால கிடைச்சதுனால 3ஆம் முறை வரும்போது சார் என்ன வச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு தயக்கத்துல இருப்போம். டெஃபினட்டா எப்படி பண்ணியிருப்பாருன்னு. ஆனா எனக்கு ஒரு தேவி சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, சுகுமார் சொன்ன மாதிரி, சமுத்திரகன்யன் சொன்ன மாதிரி, எல்லாரும் அதை எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட், ஒரு விஷயம் வச்சிருந்தாரு திரைக்கதையில. ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அது கேட்ட உடனே வந்து எனக்கு டக்குன்னு ஹரி சார் சொன்னேன், சார் இது டெஃபினட்டா வந்து எனக்கு பெரிய சந்தோஷம், கரெக்டான டைம்ல நான் உங்ககிட்ட வந்துட்டேன், இது வேற ஒரு ஹீரோ பண்ணியிருந்தா கண்டிப்பா நான் வருத்தப்பட்டிருப்பேன், எனக்கு கண்டிப்பா அது பண்ணிடலாம் சார், கரெக்டா பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கார்த்திக் ஸ்டோன் பெஞ்சுக்கு ஒரு படம் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நாங்க பேசிட்டு இருந்தோம். கரெக்டா வந்து இல்ல கார்த்திக் இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சுது. இதுதான் ஒரு நானும் ஹரி சார் பயணம் தொடங்கணும், இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஏன்னா இப்படி நின்று பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்னதான் நினைச்சாலும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் தேவை. அப்படி வந்து எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து கார்த்திக் கிடைச்சாப்புல. எனக்கு தெரியாது அப்போ டார்லிங் அலங்கார பாண்டியனோ இல்ல ஜி ஸ்டுடியோ அந்த டைம்ல வந்து எனக்கு பேர்கள் தெரியாது. ஆனா கார்த்திக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது தென் ஐ காட் டு மீட் எவ்ரிஒன் அண்ட் வி ஸ்டார்டட் ஆஃப் அண்ட் அந்த படம் தொடங்கிடுச்சு. எனக்கு தேவி இந்த படத்துக்கூட இசையமைக்கிறாருன்னு சொன்னோடனே அப்பா கடைசியா என் டார்லிங் வந்து என்னோட சேர போறாப்புல அப்படின்னு சொல்லி தேவியும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வந்து கேஸ்டிங்னு சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமா, பிரியாவோட ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன், லவ்லி ஹியூமன் பீயிங். அண்ட் கண்டிப்பா ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க ஹரி சார் பத்தி, இதுக்கு கண்டிப்பா நீங்க கை தட்டணும். ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லா இயக்குனரும் கொடுப்பாங்க. ஆனா ஒவ்வொரு படத்துல ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஏன் திரைப்படத்துல ஒரு பெண்மணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்மணியை வந்து தியேட்டர் விட்டு வெளில போகும்போது அவங்கள மனசுல வச்சுக்கிற அளவுக்கு அவர் எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் வந்து உண்டாக்கி கொடுப்பாரு. அதுதான் ஒரு படத்தோட வெற்றி. ஹீரோ வந்தான், சண்டை போட்டான், லவ் பண்ணான், கல்யாணம் பண்ணிட்டான், முடிச்சு அதுக்கப்புறம் படம் முடிச்சு அப்படி இல்லை. அந்த
கதாநாயகிக்கு என்ன கதாபாத்திரம்ன்றது என் கேரியர்ல நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அவ்வளோ வலுவான ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகிக்கு ஒரு கிடைச்சிச்சுன்னா, அந்த கதாநாயகின்ட்டு இல்லை, அந்த பெண்மணிக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய அளவுல பேசப்படும். இந்த நேரத்துல வந்து இப்போ சமுத்திரக்கனி அண்ணன் வராரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு சூப்பர், ஓகே அண்ணன், போத் ஆர் பார்ன் டு டிஃப்ரெண்ட் மதர்ஸ், அவ்வளவுதான். என்னோட அண்ணன் என்னன்னாலும் அவர்கிட்ட போய் பேசலாம், கட்டி பிடிச்சி அழுவலாம், சிரிக்கலாம், என்ன ஆகலாம். ஏன்னா அவரு ஒரு விஷயம் சொன்னாரு கேட்கும்போது, நானும் விஷாலும் ஒன்று பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது. நாங்கள் சில விஷயங்கள் சில கதைகள் கேட்கும்போது மறந்துடுவோம். ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு கதை வந்து நான் அண்ணனை விரட்டிட்டே இருக்கேன், ஒரு கதை அண்ணன் இந்த படம் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அந்த 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 நேரத்தில் இவருக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாம எனக்கு இப்போ 100 ரூபாய் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 1:30 மணிக்கு நைட்டு ஒரு கதை சொல்லும்போது பல வருஷம் ஆச்சு. அண்ணன் வச்சுக்கோங்க, நான் யார் எந்த ஹீரோ நீங்க சந்திச்சிடாதீங்க, நான் தான் இந்த படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இப்போ தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து போகணும்னு சொல்றாருல்ல, அதுக்கு வந்து முன்னுதாரணமா வந்து நான் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து, ஏன்னா எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் நடிகர்கள் ஆகும்போது எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து நாங்கள் இயக்குனர் தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனாலதான் துப்பறியாள 2ல வந்து நான் இயக்குனராக 25 வருஷத்தோட கனவு நினைவாகுது. அது நினைவாகுது, அது வருது, அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாழ்க்கையில யோசிச்ச ஒரு விஷயம் என்னவா நான் ஆகணும்ன்றது, அது வந்து இயக்குனர் ஆகணும்னு நினைச்சு அப்பா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி இன்னைக்கு வந்து அது தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார் அந்த கனவை வந்து முன்னாடியே கொண்டு வந்ததுக்கு. அண்ட் எனக்கு யோகி பாபு படத்துல இருக்காரு, ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி அவரோட நடிச்சிருக்கேன். அவரோட இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, ஐ லவ் பாசிட்டிவ் பீப்புள். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவரோட ஒய்ஃப் வந்து என் தங்கச்சி மாதிரி தான். நான் வீட்டுக்கு போகும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் வீட்டுக்கு வரேன் டாலிங்க, சாப்பிட்றதுக்கு வரேன். எப்போ வீட்டுக்கு போனாலும் அங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு தோணும். என்னமோ தெரியல, ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல, கோயில்ல தான் அப்படி தோணும். ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல ஒரு உறவினர் வீட்டில் உட்காந்துட்டு போற மாதிரி இருக்கும். அந்த யோகி பாபு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் யோகி பாபு கிட்ட அதாவது சினிமா தாண்டி வந்து நிறைய நட்புகள் வந்து நீண்ட நாட்கள் போய்கிட்டே இருக்கும். எங்கிட்ட இருந்தாலும் அவர் எப்படி இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு நினைக்கிற நான், எனக்கு தெரியும் கண்டிப்பா அவர் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நபர். அந்த மாதிரி எல்லாரும் வரும்போது எனக்கு சுகுமார் டிஓபி அப்படின்னு வரும்போது உண்மையிலே சிவபரிகாரம்ல நாங்கள் 2 பேர் சந்திக்கும் போது அன்னைக்கு நான் தொடர்ந்த நட்பு. இன்னைக்கு வந்து மாமேன்னு 2 பேர் பேசிக்கிறது. அதுதான் என் வாட்ஸ்அப்ல நாங்கள் 2 பேர் பேர் சொன்னதே கிடையாது. சுகுமார் இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். அதான் சொன்னேன்ல, ஒரு ஹரி வந்து பிறக்கும் போதே அவங்க அப்பா அம்மா வந்து அவருக்கு ஹரின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அவர் ஹரிஹரியா வந்து கண்டிப்பா வந்து வாழ்க்கையில வந்து முன்னேற்றம், ஹரின்றது முன்னேற்றம் தான். அந்த முன்னேற்றத்துக்கான உழைப்புன்றது முக்கியம். அதுதான் ஹரி சார். சாதாரணமா 3 படங்கள், 3வது படம் வெற்றி கூட்டணி அப்படியெல்லாம் அதெல்லாம் அப்படி எடுத்து வச்சிடலாங்க. ஆனா இவரோட நான் வேலை செய்யும் போது எனக்கு ஒரு விஷயம் வந்து, நான் என் வாழ்க்கையை நான் ஓப்பனா சொல்றேன், இந்த திரைப்படத்துல என்னோட வாழ்க்கையோட போக்கு வந்து நான் மாட்டிக்கிட்டு இப்படிதான் இருக்கணும், என் வாழ்க்கை இப்படிதான் நான் வந்து வாழணும், இப்படி வாழ்ந்தாதான் நான் நீண்ட நாட்கள் நான் போக முடியும் அப்படின்ட்டு இவரோட எனர்ஜி, இவரோட விஷயங்கள். விஷால் நாளைக்கு காலைல 7 மணிக்கு ஷார்ட் வைக்கணும், நோ ப்ராப்ளம் சார், 5 மணி கூட வச்சுக்கலாம் சார், நான் வரேன். அது என்னமோ தெரியல, அவருக்காக நான் வரணும்னு, அவருக்காக நான் உழைக்கணும், அவருக்காக இது நான் ஏதோ எனக்கு காசு கார்த்திக் கொடுத்தாப்புல அதுக்காக அப்படியெல்லாம் இல்லை. ஹரி சார் சொன்னா கரெக்டா இருக்கும், ஹரி சார் சொன்னா உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன் உண்டு அப்படின்னு எனக்கு தெரியும். அவரு தம் கட்டி சொன்னார்ல 5 நிமிஷம் காட்சி, உண்மையிலே வியந்து பார்த்தேங்க சத்தியமா. ஒரு கேமரா வந்து ஒரு பிலிமா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து எடுத்திருக்க முடியாது, டிஜிட்டலா இருக்கிறதுனால. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹரி சார்ஸ் விஷன். நான் இந்த படத்துல வந்து நான் சொன்னேன், சார் நான் இயக்க போறேன்னு நினைக்கிறேன், இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் உங்களோட நான் உதவி இயக்குனராக நான் வேலை செய்ய போறேன் சார், நீங்க கண்டுக்காதீங்க சார், நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். I wanted to see him how he is executing that சொன்னாரு. ஆனா எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாரு, சுகுமாரும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாரு,
அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சார் சொன்னார் 5 நிமிஷம் காட்சி விஷால், இந்த மாதிரி ஒரு காட்சி ஒரே ஷாட்டுன்னு ஸ்டிச் பண்ண போறோமா சார் அப்படின்னு நானும் கேட்டேன். இல்ல 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 விஷால், 5 நிமிஷம் நம்ம ரிஹர்சல் பண்ணலாம், 2-3 நாள் கூட ரிஹர்சல் பண்ணலாம், ஆனா ஒரே ஷாட்ல எடுக்கிறோம். பிளடி சேலஞ்சுங்க. இந்த இவருக்கு தேவையே கிடையாது அந்த மாதிரி பண்ண, கேட்டுக்கிட்டு பண்றாரு பாருங்களேன், அதுதான் வந்து அவரோட வெற்றிக்கு. முதல்ல இந்த படத்தோட வெற்றி வந்து இயக்குனர் கிட்ட இருந்து தான் வரணும். இயக்குனர் வெற்றி அடைஞ்சாதான் வந்து எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து உங்க முன்னாடி வந்து நாங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து கரெக்டா சொல்ல முடியும். அவரோட பாதையில போயிட்டோம். அது எக்ஸிக்யூட்டட் பை டிஓபி சுகுமார். எப்படி, அதாவது ஒரு பறக்கிற கேமரா வந்து பிடிச்சா அந்த ஒரு ஆட்டம் வரும், அந்த ஆட்டம் வரக்கூடாது தெரிஞ்சிடும், பிடிச்சிட்டாரு கேமராமேன்ட்டு. அதை பிடிச்சிட்டு இப்படி கொண்டு வந்து அந்த கண்டினியூ பண்ணும்போது என்னோட டார்லிங் கொரியோகிராஃபர், என் உடம்புல 109 தையல், 100வது தையலுக்கு நான் பாட்டி வச்சேன் என் நண்பர்களுக்கு. 109 தையலுக்கு முக்கியமான அதிகமான காரணம் வந்து என்னோட டார்லிங் வந்து கனல் கண்ணன் மாஸ்டர். என்ன வந்து இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோ விஷால் வந்து ஆக்ஷன்ல கலக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து சண்டைக்கோழியில என்னை நம்பினார் இந்த கனல் கண்ணன் மாஸ்டர். எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு, சண்டைக்கோழி கிளைமேக்ஸ்ல பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கிக் அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இவர் தான். இவரு கேமரா இது மானிட்டர் எல்லாம் பார்க்க மாட்டார், அப்படியே உடச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தால் கிடைச்சேன் ஜாக்கி சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருந்தார். நான் வந்து ரோப் ஷாட்ல நின்றுட்டு இருக்கேன், பிரேக்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கார், நான் பாட்டு ரோப்ல நின்றுட்டு இருக்கேன். அவர் வந்து ரசிக்கிறார், என்ன சொன்னாலும் செய்யறான், பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தொடங்கின ஒரு விஷயம் தான். எங்களுக்குள்ள ஒரு இது, ஃபர்ஸ்ட் தையல் வந்துருச்சுன்னா விஷால் படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு. அதே மாதிரி தான் 12, அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் பூஜையில மறுபடி 16. அவர் வந்து என்னன்னா தையல் வந்து விஷால் முடிஞ்சிச்சு, தையல் முடிஞ்சுட்டாங்க. ஆமா மாஸ்டர் போட்டாங்க, தையல் போட்டாங்க. அப்போ ஷூட்டிங் போயிடலாம் மாஸ்டர், தெரியுமே மாஸ்டர், பரவாயில்ல அது பிரச்சனை இல்லை, அது இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து கனல் கண்ணன் மாஸ்டர், ஹரி சாரு, சுகுமார், அங்கிட்ட இருக்கிற ஃபைட்டர்ஸ், அங்கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த 5 நிமிடம் வந்து காட்சி அமைச்சது வந்து இட் இஸ் கோயிங் டு பி a treat for all of you. It is something you can expect always from a new director to prove it, not from a senior director at this point of time in his career. அது பண்றாருன்னா இன்னமும் நானும் நிக்கிறேன், உங்க மத்தியில நானும் நிக்கிறேன், நான் உங்களுக்கும் ஈடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்னைக்கு ஐ தேங்க்யூ ஃபார் ஒரு, அதான் உங்க எல்லோருக்கும் நான் ஏன் நன்றி சொல்றேன்னா, இந்த பொக்கே கொடுக்கறதெல்லாம் எங்களுக்கு இப்போ பழக்கம் இல்லை, எப்போ ரொம்ப காலமா இருக்கு அந்த ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு தெரியும் 5 நிமிஷத்துல உங்க வண்டி பின்னாடி தான் இருக்கும், அது வாடி போயிடும் அதெல்லாம். இப்போ சிரிப்பு பார்த்தீங்கன்னா அந்த 2 பிள்ளைகள், நீங்க தான் இப்போ படிக்க வைக்கிறீங்க, நான் படிக்க வைக்கல, நான் படிக்க வைக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில வந்து 2 பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுல, அது நீங்க தான் வந்து இப்போ இன்னைக்கு வந்து அது உணர்ந்து நீங்க வந்து மதிச்சு கொடுத்தீங்களா, அதுக்காக தான் வந்து அந்த 2 பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு கிடைச்சிச்சு. அதுவும் பெண் குழந்தைகள் படிச்சு முன்னேறினாங்கன்னா ஒரு பெரிய சமுதாயமே பெரிய மிக சிறந்த சமுதாயமா இருக்கும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. இன்னைக்கு நீங்க உங்களால இன்னைக்கு 2 குழந்தைங்க படிக்க வராங்க. ஒரு கேப்டன் மூலியமா வந்து நான் கத்துக்கிட்டது வந்து எல்லாருக்கும் வந்து ராஜா பகதூர் தெருவில் யார் போனாலும் உள்ள அலுவலகத்துக்கு உள்ள கேப்டன் அண்ணன் உள்ள அலுவலகத்துக்கு வந்தா சினிமா உதவி இயக்குனர், கஷ்டப்படுற உதவி இயக்குனராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பட்னியோட வெளில போகக்கூடாது, சாப்பிட்டு போகணும் அப்படின்றது ஒரு விஷயம். 2வது உணர்வு வந்து எனக்கு என்ன சாப்பாடு போடுறாங்களோ கடைசி ஊழியர் வரைக்கும் அந்த லைட் ஆஃபீஸர் வரைக்கும் ஒரே சரிசமமான சாப்பாடு, அந்த கேப்டன் சொன்னது. இன்னொரு கேப்டன் இருக்காரு, அவர் பேர் முழுசா சொல்ல மாட்டேன். அந்த கேப்டன் மூலியமா வந்து நான் மேற்கொண்டு நிறைய பேருக்கு சோறு போடணும் அப்படின்னு எனக்காக வேண்டிட்டு இருக்க ஒரு கேப்டன். நான் நம்பர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் தாங்க, தனஞ்சயன் சார் சொன்னது கரெக்ட். 100 கோடின்றது 200 கோடி 250 கோடி எல்லாரும் யோசிக்கிறது, நான் அந்த கோடிகள் யோசிக்கிறது இல்லை, என்னோட இயக்குநர்கள் தான் நான் நம்பிட்டு இருக்கேன். என்னோட ப்ரொடியூசர் என் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் நடிச்சு கொடுக்குறேன். அந்த வெள்ளிக்கிழமை இந்த தெய்வங்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நல்ல படங்கள்
அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற அந்த தெய்வங்கள் கொடுக்குற அந்த தீர்ப்பு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம். இதுல முக்கிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போகணும், ஒரு நல்ல திரையரங்கத்துல வரணும், ஒரு நல்ல தேதியில வரணும். எதுக்காக படம் எடுக்கிறோம்? ஒரு குடும்பத்துக்காக. குடும்பம் எப்போ போவாங்க? விடுமுறையில பிள்ளைகளுக்குலாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து என்னோட விநியோகஸ்தர்கள் எப்பவுமே நல்ல படம் வந்தா யோசிக்கிறது சில பேர் தான். அப்போலேருந்து எங்கிட்ட இருக்கிற சீனு என்னோட நண்பர், பிரதர்னே சொல்வேன், நண்பர்கள், என்னோட வெல்விஷர் லக்ஷ்மண் அவர்கள் இருக்காரு, இந்த திரைப்படம் நம்பி வாங்கின சதீஷ் அவர்கள், என்ன நிறைய பேர், மன்னார் அவர்கள், எஸ்பி சீனு, இது எல்லாமே திருப்பூர் சுப்பிரமணியன், எல்லாரும் வந்து நான் ஏன் வந்து அண்ணன் இது நான் உரிமையோட இந்த படம் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை, என் மேல இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரிதான் தொடங்கி போயிட்டே இருக்கு. ஸோ அதனால ஒரு நல்ல திரையரங்கத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குற அத்தனை விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீனா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிவிஆருக்கு இந்த விஷயத்துல வந்து தனஞ்சயன் சார் சொன்னதான் 2 நாள் முன்னாடி நான் பேசினது வந்து காரசாரமா இருக்கு, அதனால தள்ளி போச்சுன்னு. இந்த ஒரே விஷயம் தாங்க, சினிமால அவர் சொன்ன ஒரு விஷயம் கடைசியா சொன்னார், அதுதான் முன்னாடி சொல்லணும். ஒரு சின்ன படம் வருதுன்னு சொன்னாரு பாருங்களேன், அதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். என் படம் ரத்தனத்துக்காக நான் போராடல. என் படம் ரத்னம் வந்து கண்டிப்பா நாங்க நேர்மையா எடுத்திருக்கோம், கண்டிப்பா வந்து கிடைக்கும். பெரிய படங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு இடம் இருக்கு. கண்டிப்பா வந்து நாங்க போராடுறது வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், சின்ன படங்கள் வந்து தியேட்டர்ல வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லைங்க, கஷ்டப்படுறாங்க இல்லைங்க. அதுக்காக தான் வந்து அறிவுரை சொல்றோம், வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா. அவங்க சில நேரத்துல கான்ட்ரவர்ஷியல் நினைக்கிறாங்க நான் சொல்றது. இப்ப தனஞ்சய் சார் சொன்னார் பாருங்களேன், அந்த தேதியில வந்து ஒரு படம் தள்ளி போச்சுன்னு. நான் அந்த படம் தள்ளி போறதுக்காக நான் பேசல. எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சினிமா துறையில. எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா சினிமாவும் ஒண்ணுதான். அது பெரிய படம் சின்ன படம் நினைக்கிறது மக்கள், நடுவுல இருக்கிறவங்க கிடையாது. நடுவுல இருக்கிறவங்க யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. சின்ன திரைப்படங்கள் வாழணும். அவரோட திரைப்படம் 150 இல்ல 300 ஸ்கிரீன் கூட கொடுக்கணும். ஏன்னா அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா அது வந்து 500 ஸ்கிரீன் கூட வரும், அது தப்பே கிடையாது. நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்துக்காக பயந்து யாருமே சினிமாவை வந்து cannot own சினிமா ஃபார் எவ்ரி ஒன். நான் தான் அது கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதனால்தான் வந்து நான் ஒரு விஷயத்த வந்து என் ஆதாயத்தை நான் கொட்டிக்கிட்டேன். ஏன்னா நான் உழைச்சிருக்கேங்க, நான் வந்து என் தயாரிப்பாளர் வந்து வட்டி கட்டுறாரு. நான் திரும்பவும் சொல்றேன், என் தயாரிப்பாளர் முகத்தை நான் பார்க்கணும். ஒவ்வொரு வாட்டி நான் பார்க்கும் போது அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கெல்லாம் உழைக்கிறோம். அந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சாதான் மேற்கொண்டு இன்னொரு தயாரிப்பாளர் கதிரேசன் சார் எத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எனக்காக திரைப்படம் இன்னும் அவரோட நான் பயணிக்கணும். நானும் ஆசைப்படுறேன், அவரும் ஆசைப்படுறோம். கரெக்டான திரைப்படம், கரெக்டான ஒரு இயக்குனர்ன்றது. எல்லா இயக்குனர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் யோசிக்கிற விஷயம் அது ஒண்ணுதான். அதுக்காக தான் நான் இந்த படம் வந்து தள்ளி போறதுக்கெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் நான் எதுவும் பேசல. இருக்கிற உண்மையை வந்து எனக்கு தெரியலங்க. எங்க அப்பா அம்மா கத்து கொடுத்த விஷயங்க எனக்கு தெரியாது. ஃபில்டர் எல்லாம் கிடையாது. எங்க வீட்டுல தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா, எங்க அம்மா அழுதுச்சுன்னா நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். அண்ணா நகர்ல தண்ணி வந்துருச்சுன்னா அப்போ உங்க வீட்டுல வந்து தண்ணி வரும்ல, அதுக்குதான் நான் வந்து நான் சொன்னேன். நான் சும்மா வந்து என்னோட எமோஷன் வந்து ப்ரமோஷனுக்காக நான் பயன்படுத்துறது கிடையாது. சத்தியமா நான் சொல்றேன், என்னோட எமோஷன் வந்து நான் சத்தியமா நான் ஒரு சராசரி மனிதனா, நான் ஒரு வாக்காளரா, இந்த நாட்டு குடிமகனா நான் பதிவு பண்றேன், அவ்வளவுதான். அது சில நேரத்துல சில பேர் கோவப்படுவாங்க, கோவப்படுங்க. ஆனா நான் சொல்றது உண்மைதான். நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மைதான். அதுக்காக தான் நான் சொல்றேன். அரசியல் இருந்தது தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி கேட்டது நான் சொன்னது. நான் இப்பவும் சொல்றேன், 26 வந்து நான் வரக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். நீங்க பூர்த்தி செஞ்சிருங்க. நல்ல விஷயங்கள் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் ஏங்க அரசியல்வாதிகள் நடிகர்களா மாறும்போது நடிகர்கள் ஏங்க அரசியல்வாதியா மாறக்கூடாது? அதுதான் நான் சொல்றேன். நீங்க நல்லது செஞ்சிட்டீங்கன்னா நாங்க எதுக்குங்க இன்னொரு கொடியை வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கணும்? நல்லது செய்யறதுக்கு வந்து என்ஜிஓ வந்து யாருக்காவது வேவ் லென்த் மிஸ் ஆகுதா? எல்லா என்ஜிஓ வந்து ஒரே உணர்வு தான், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்றது. ஆனா ஏன் கட்சிகள் மட்டும் வந்து வெவ்வேறு மேனிபெஸ்டோ வெவ்வேறு? அப்படி இல்லை, எல்லாருக்கும் என்ன ஒரு குறிக்கோள்? நல்லது செய்யணும்.
நான் வந்து சார் ஹரி சார் படத்தை நடிக்கும் போது வில்லாத்தி குளத்துல வந்து நான் போய் எனக்கு அந்த நேரத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, கடவுள் கொடுத்த வாய்ப்பு. அந்த நேரத்துல தண்ணி குடிநீருங்க, சாதாரண குடிநீர். இப்போ டேப் ஓபன் பண்ணி பல் தேய்க்கும் போது கூட எனக்கு பயமா இருக்கு. அது மூடி அது கரெக்டா பயன்படுத்தணும், அந்த தண்ணியை இப்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கிராமத்தில் பார்த்த ஒரு விஷயம் தான். அதுதான் வந்து நாங்க வந்து ஆதங்கங்கள்லாம் நாங்க சொல்றது. இன்னைக்கு கூட காலையில வந்து 7 மணி ஃபிளைட்ல நான் போயிருந்தா ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நான் பார்த்துருக்க முடியாது. 12 மணிக்கு ஃபிளைட்ல போனதுனால தான் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நடந்தது. அது ஒரு நல்ல ஒரு மனிதர் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க பேர் அபூர்வா தான். அவங்களும் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. கடவுளா பார்த்து கொடுத்த ஒரு சந்தர்ப்பம். இந்த பெண்மணியை வந்து பாக்குறது, நம்ம உழைக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோமே, அதை தாண்டி ஒருத்தர் அவங்களோட உழைப்பு சொல்லும் போது நம்ம இனிமே சொல்லக்கூடாது நம்மளோட உழைப்பு பத்தி அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து கடவுளா பார்த்து என்னை வந்து போற போக்குல வந்து எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு தான் நான் சொல்றேன். ஸோ எனக்கு வந்து நல்ல சம்பளம் வந்து கார்த்திக் கொடுத்துருக்காரு. நான் அதுல வந்து நல்லது செய்யறேன். உங்களுக்கே தெரியும், அரசியலுக்கு வந்தா ஒரு எம்எல்ஏக்கு என்ன மாதம் கிடைக்குது, ஒரு எம்எல்ஏக்கு வந்து 12 மாசத்துல எப்படி, கண்டிப்பா கம்மியா தான் கிடைக்கும். கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் இழந்துதான் போகணும். எல்லாமே தெரியும் சார். ஐ நோ டெஃபினெட்லி. அதுக்குள்ள நீங்க உங்க விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து இதே மாதிரி ரத்தனத்தை மாதிரி இன்னும் பெரிய ரத்தனங்களா கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களை சந்தோஷப்படுத்துவோம். அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பண்ணணும் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். என் கையில இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். இது வந்து கண்டிப்பா நான் நாளைக்கு ஓட்டு போட்டுருவேன். அந்த மாதிரி நீங்களும் ஓட்டு போட்டுருங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன். எல்லாரும் சொல்றது வாங்க திரையரங்கு வந்து படம் பாருங்கன்னு. ஆனா கண்டிப்பா நான் உங்களை மறுபடியும் இந்த வருஷம் கடைசியில மறுபடியும் இன்னொரு திரைப்படத்துல நான் ப்ரமோஷன்ல வந்து உங்களை தைரியமா நான் சந்திப்பேன். மார்க் ஆண்டனி சொன்னது நடக்கலன்னா நான் இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து அட்டென்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா தைரியமா என்னால இப்போ உங்களை சந்திக்க முடியாது. சொன்ன விஷயங்கள் மார்க் ஆண்டனி இருந்ததுனால தான் நீங்க வந்து 100 கோடிக்கு நீங்க கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. அதனாலதான் இன்னைக்கும் நான் சொல்றேன், ஹரி சார் உழைப்பு விஷால் இல்ல, அதெல்லாம் ஓகே. ஹரி என்ற இயக்குனரோட உழைப்புல நாங்கெல்லாம் வந்து அந்த யூனிவர்ஸ், யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸ்ல நாங்கெல்லாம் ஒரு பிளானட்ஸா வந்து நாங்க வந்து கரெக்டான அலைன்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு கேலக்சியான ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூ ஏப்ரல் 26 உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க தேங்க்யூ சப்னா, தேங்க்யூ. இந்த சட்ட மாத்திர விஷயம் வந்து கண்டிப்பா வந்து என்னால முடியாது. என்னால ஒரு இன்டர்வியூலயே வந்து அத்தனை சட்டை வந்து மாத்தணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாப்ல காஸ்டமர். முடியாதுங்க, ஒரே சட்டை தான். ஆனா ஓயாம சட்டை, ஆனா சூப்பரா இது எங்கிட்டு வாங்குறாருன்னு மட்டும் நான் கேட்கணுங்க. ஏன்னா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். என்னோட டார்லிங் நிக்கிலுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். he's been there since long time with me. அத பாத்தீங்களா 3வது சட்டை. இப்ப அதுக்குள்ள நீங்க வந்து பிரஸ் மீட் முடியறதுக்குள்ள 4வது சட்டை. என்ன காஸ்டியூம் வந்து நானும் ஹீரோயின் மாத்தணும்னு அவசியம் கிடையாது, இவரே மாத்திடுவாரு.